அப்படியேவும் பின் போட்டுக்குங்க. 2-3 இடத்துல வந்து பின் போட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் தான் பின் போடணும் அப்படின்றது இல்லை, எல்லாருக்குமே வந்து பின் போட்டிங்கன்னா தான் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு அப்படியே வந்து இதை கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட் பண்ணுறதை பாருங்கள். கட் பண்ணுறாங்கன்ட்டு வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி விட்றாதீங்க. இப்போ கட் பண்ணும்போது ஒரு இது சொல்லித்தரேன் பாருங்கள். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து மடக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை விசுக்குன்னு எடுத்து விட்றாதீங்க. இப்படி உங்கள் பக்கமாக திருப்பிட்டு இந்த அளவு ஃபேண்ட்டை அப்படியே அது மேலேயே இருக்கட்டும். இந்த ஃபேண்ட்டை இப்படியே வச்சுக்கிட்டு இந்த மெஷர் பண்ண பாருங்கள், இந்த பகுதியிலேருந்து இதை இப்படியே கட் பண்ணி எடுங்க. பிசுக்குன்னு நீங்கள் இந்த அளவு ஃபேண்ட்டை வந்து டக்குன்னு நீங்கள் அங்கிட்ட எடுத்து மாற்றுறதுக்காக நீங்கள் வந்து எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து வலுவலுன்னு இருக்குது, அப்படியே ஒன்றோட ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு நழுவி போயிடும். அதனால் அப்படி இல்லாமல் இப்படியே இந்த அளவு ஃபேண்ட்டை வச்சுக்கிட்டேவும் நம்ம எப்படி மெஷர் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க, ஈஸியாக இருக்கும். இப்படி தான் சொன்னேன். காலில் அடிப்பகுதியில் வந்து நீங்கள் கட் பண்ணுறது வந்து கிராஸாக கட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, இந்த கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை வந்து 2 மடிப்பு இப்படி மடிப்போம். மடிச்சுட்டு இப்படி தைக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் மடிக்கும்போது வந்து இந்த பாயிண்ட் வந்து உள்ளே போயிடும். அதனால் இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இருக்கட்டும். இதுக்கப்புறமா பெல்ட் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அளவு ஃபேண்ட்டை எடுத்துருங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் வந்து அளவுக்கு எடுத்துக்கலான்ட்டு பெல்ட் அளவுக்கு. ஃபஸ்ட்டில் நம்ம 8 இன்ச்சு வந்து பெல்ட்டுடைய உயரம் பார்த்தோம். இதில் வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு பாருங்கள். 10 இன்ச்சு இருக்குது. அப்போது கீழே தையலுக்கு 1/4 இன்ச்சு போயிடும். இதில் வந்து நாடா போடுறதுக்காக மேல் பகுதி மடித்து தைப்போம். இதில் அது மொத்தத்துக்கே நமக்கு இது 8 இன்ச்சு போதும். இதில் 10 இன்ச்சு இருக்குது. அப்படியே இருக்கிறத எடுக்கலாம். இது வந்து உடம்பு சுற்றளவு மட்டும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளாத் அப்படியே 4ஆவே போட்டுட்டு இந்த அளவு ஃபேண்ட்டை நம்ம இப்படி ஒத்தையாக பிடிச்சோம்னாலே இதில் வந்து இப்போ 2 பீஸ் இருக்கும். இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. இதை வந்து திரும்ப இப்படி 2ஆக மடிக்கணும். மடிக்கும்போது இதில் வந்து இப்போ 4 பீஸ் இருக்குது. நம்ம அளவு வச்சுருக்கிறதும் நமக்கு 4 பீஸ் இருக்குது. அப்போ இவ்வளோ இது வந்து பெருசாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறீங்க, இந்த கிளாத்தை மட்டும் தள்ளி போட்டு எடுத்துக்கோங்க. ஒத்தையாக போட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா துணியும் கொஞ்சம் மிச்சமாகும். அதே மாதிரி டாப்புக்கு வந்து நம்ம ஸ்லீவ் வைக்கிறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு எதுனாலும் இந்த மாதிரி கிளாத்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2ஆக இருக்குது. இதை வந்து திரும்ப இப்படியே மடிக்கிறோம். இது ஒரே கிளாத்தாக இருக்கிறதுனால பொதுவாகவே ஃபேண்ட்டுக்கு வந்து 4 பீஸ் ஜாயிண்ட் போட்டு நம்ம பெல்ட்டுக்கு எடுப்போம். இது வந்து ஒரே கிளாத்தாக இருக்கிறதுனால நம்ம வந்து வேறு எங்கிட்டும் கூடுதல் ஜாயிண்ட் போட வேண்டியதில்லை. அப்படியே இருக்கிற அளவை எடுத்துக்கலாம். போட்டுட்டு இது வந்து அளவு ஃபேண்ட்டை வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ இந்த அளவுக்கு கூட இருக்குது. இந்த கூடுதலாக இருக்கிறத இந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணதுக்கப்புறமா இதை இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த ஒத்த பீஸ் மட்டும் நமக்கு ஜாயிண்ட்டுக்கு போதும், அதாவது பெல்ட்டுக்கு வந்து போதும். இதை வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து எல்லா இடத்துலையும் அடையாளம் போடுவோம் கரெக்டாக. இது வந்து சென்டர் பாயிண்ட், அதாவது இது வந்து ஃப்ரண்டில் ஓப்பன் பண்ணுற பாயிண்ட்டு, இது வந்து பேக்கில் ஜாயிண்ட் போடுற பகுதி. அந்த பகுதியை வந்து அப்படியே அடையாளம் போட்ட இடத்துலைங்க. இது வந்து ஹிப்புக்கு வர்ற பகுதி. இது 2 சைடுலையும் இது வர்றது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தைக்கும்போது 1 இன்ச்சு நம்ம வந்து இப்படியே தச்சு விட்றணும். அதாவது நம்ம இப்போ கட் பண்ணலை, கட் பண்ணாமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிட்டோம்னா பிசுறு இல்லாமல் இருக்கும். இந்த பகுதியை வந்து வாய்ப்பகுதி மடித்து தைச்சிருவோம், தனித்தனியாக மடித்து தைச்சிருவோம். இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுருவோம். போட்டுட்டு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஃபேண்ட்டு கொஞ்சம் நாலு நிற்கும். அதே மாதிரியே இது வந்து சென்டர் பகுதி. இதே மாதிரி இது ஒரு சென்டர் பகுதி.
இதுலேயும் வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு தைக்கும்போது அடையாளம் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த வெட்டின கிளாத்தில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து வந்து இந்த சுருக்கம் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த பீஸ் கட் பண்ணோம்னா அதில் எக்ஸ்ட்ரா இருந்தது வந்து இந்த சுருக்கத்துக்கு சரியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.